ரீசெண்ட் டேஸாக கேரளமில் பிரெயின் ஈட்டிங் அமீபானால சில டெத்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்றாங்க. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட பாத்வே நோஸ் டு பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ் அண்டு யூடியூப் எதில் பார்த்தாலும். ஏன் மற்ற பாடி பார்ட்ஸ் மூலியமாக போகாமல் நோஸ் டு பிரெயின் போகுதுன்னு தெரியுமா? நோஸ் பக்கத்தில் இருக்கிறனால நோஸ் கிடையாது. நோஸில் ஈஸியாக இன்வேட் ஆக முடியும் மற்ற பாடி பார்ட்ஸை காட்டிலும். ஏன்னா நோஸுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் டைரெக்டாக பிரெயினில் இருந்தால் வருது. ஸோ அந்த நர்வ் என்னதான் எபித்தீலியல் செல்ஸ் மூலிமா கவர் ஆகி இருந்தாலுமே அதோட நர்வ் எண்டிங்ஸ் டைரெக்டாக எக்ஸ்போஸ்டாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நர்வ்ஸ் ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்குது. அந்த நர்வ் எண்டிங்ஸ் மூலிமா தான் பிரெயினுக்கு ஈஸியாக ரீச் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். ஸோ அப்படி ரீச் ஆகும்போது பிரெயினை அது ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடுது. இதுதான் அதோட பாத்து. வேறு ஏதாச்சும் வைரஸ் பாக்டீரியா உங்கள் பாடி பார்ட்ஸில் உங்கள் பிரெயின் போய் அஃபெக்ட் பண்ணுறதை காட்டிலும் உங்கள் நோஸ் மூலிமா பிரெயினுக்கு போய் அஃபெக்ட் பண்ணுற சான்ஸ் ரொம்ப அதிகம். அண்ட் அது ரொம்ப ஈஸியும் கூட.